நூலினை பெற்றுக்கொண்ட கோ கந்தசாமி ஆடவர் கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வ.மு.செ. ஆண்டவர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சிகரம் அறக்கட்டளையின் சார்பில் கவிஞர் நா.வே. அருள் படைப்புகளும் பார்வைகளும் ஒரு இலக்கிய திருவிழாவாக இந்த மாலை நேரத்தில் எல்லாரையும் கொண்டாட வேண்டும், எல்லாரையும் போற்ற வேண்டும், எல்லா நண்பரும் நூலை பெற வேண்டும் என்ற ஒரு தோழமை கவிஞர் உள்ளார் என்றால் அவர் எனக்கு தெரிந்த அருள் ஒருவர் தான். அப்பேற்பட்ட ஒரு பெருந்தகையாளர் அவருடைய இந்த நிகழ்விலே நானும் என்னுடைய அன்புக்குரிய மாநில கல்லூரியுடைய இளங்கலை தமிழ் தோழர், நம்முடைய தமிழகத்தினுடைய இயக்குனர் நம்முடைய அபிநந்தன் ஐயா எப்படி பேசுவாங்களோ அதை போல சற்றும் குறையாமல் அதே சிறப்போடு பேசுகின்றார் என்னுடைய நண்பர் தோழர் அவர் அருள் அவர்கள் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று இந்த அருள் விரும்பினார். அதற்கு ஆண்டவர் தடையாக இருப்பேனா? உடனே ஏற்பாடு செய்தேன். அவரை சந்தித்தோம். அவரும் இன்முகத்தோடு ஒத்துக்கொண்டார். அப்பேற்பட்ட ஒரு அருமையான விழா. இந்த விழாவிற்கு அடிப்படையாக அமைந்த வேறாக அமைந்த நம்முடைய சிகரம் செந்தில்நாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய ஒரு சகலை மரணம் காரணமாக இங்கு வர இயலாமல் போனவை மிக வருத்தத்துக்குரியது. அவர் நினைத்துக் கொண்டே இருப்பார். இந்த விழாவினுடைய சிறப்புக்கெல்லாம் அவர்தான் காரணம். அவர் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். அவரை போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன், அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த அருளுடைய கவிதைகளை பற்றி கவிதையும் அரசியலும், தனி மனிதனும் சமூக மனிதனும், கவிஞனும் சமூகமும், கவிஞனும் விமர்சனமும், கவிதையும் மரபும், கவிஞனும் பெண்ணியமும், ஒவ்வொரு தலைப்புமே ஒரு முனைவர் பட்டத்துக்குரிய ஒரு தலைப்புகள். அவ்வளவு விரிவாக ஆழமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு துறை இது துறை. அதை ரொம்ப அற்புதமா ஒரு திருவிழாவாக ஆக்கி எங்களை போன்ற பேராசிரியர்கள் செவிலில் எடுத்திருக்கிறார். இப்படி நீங்கள் ஏன் செய்யவில்லை? ஒவ்வொரையும் நீங்க ஆய்ந்திருக்க வேண்டாமா? ஒரு கேள்விக்கணை முன்வைத்து தன்னுடைய இந்த திருவிழாவினை தொடங்கியிருக்கிறார். அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாக என்னுடைய தந்தையார் பெருங்கவிக்கோ அவர்கள் ஒரு போட்டிக்கு நடுவராக இருந்தார். அந்த போட்டியிலே அமுதசுரை நடத்திய கவிதை போட்டி, அதில் துண்டு காகிதம் என ஒரு கவிதை எழுதினார் நம்முடைய அருள் அவர்கள். நம்ம அந்த கவிதை தான் முதல் பரிசனை பெற்றது. நடுவராக இருந்தவர் என் தந்தையார் பெருங்கவிக்கோ வ.மு.செ. அவர்கள் தமிழ் பணி என்ற இதழை தொடர்ந்து நடத்தி வந்தார். அந்த காலத்தில் நடத்தி வந்தாரு. தா கோவிந்தன், தமிழ் பாடல் தா கோவிந்தன், அதுக்கப்புறம் நம்ம ஜெயகாந்தன், அப்புறம் இவங்கெல்லாம் அந்த ஒரு வட்டங்க நாங்களா அப்ப சிறியவர்கள், நானும் அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது 20 வயது மதிக்கத்தக்க இளைஞராகத்தான் நம்முடைய கலை விமர்சகர் என்று போற்றப்படுகிற நம்முடைய இந்திரன் அவர்கள் நுழைகிறார். அங்கே ஒரு பூனை உட்கார்ந்து இருக்கிறது. அந்த பூனையை பற்றி மிக சிறப்பாக கவிதை எழுதுகிறார். கொண்டாடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கவிஞரான் உடனே அதை எடுத்து தமிழ் பணியிலே வெளியிடுகிறார் தந்தை. அதை இன்று கூட நேற்று கூட முகநூலிலே என் தந்தையினுடைய 89ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கவிதையை போட்டு நினைவு கொண்டிருக்கிறார் நம்முடைய கலை இலக்கிய திறனவர். இப்பேற்பட்ட மேதைகள் அருள் ஒரு ஆசானாக பெற்றிருக்கிறார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு மூல வேர் என்று கருதுகிறேன். அவர் வெற்றிக்கு அவருடைய ஆசான்கள் தான் காரணம். பல ஆசான்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆசான் விமர்சகர் அவர் சொல்கிறார், நான் இந்த குரு சிஷ்ய பண்புல ஒத்துக்கிறது, இந்த மாதிரி என்ன குருவாக்காது, எல்லாமே தோழர்கள், எல்லாருமே நண்பர்கள். அப்படி 2 பேரும் ஒரு கவிதையை கூட ஒரு உராய்ந்து பார்க்கின்ற ஒரு விமர்சன ரீதியாக தான் உரையாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய கலை இலக்கிய இந்திரன் ஐயாவுக்கும் அருளுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவு, ஒரு கவிதை தொடர்பான உறவு. காமம் செப்பாது கண்டது மொழிவோ என்று சொன்ன அந்த மரபினுடைய தொடர்ச்சி. அவர் நம்முடைய நண்பர் அருள் என்பதற்காக அவரை சுட்டு கொடுத்து கொடுவதில்லை. அதுக்காக குறை சொல்ல வேண்டிய இடத்திலே குறை சொல்கிறார், பாராட்டப்பட இடத்திலே பாராட்டுகிறார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் செயல்படுகிற பேராசிரியர் ஐயா. பேராசிரியர் தெரியல, கொடுக்கலாம் பட்டம். அவர் பேராசிரியர். அப்படி கலை விமர்சகர்.
அவருடைய அடிநிழலிதான் அவர்கள் வளர்கிறார். இப்படி அவரை மாத்திரமல்ல, கலை விமர்சகர் இந்திரன் அவர்கள் எங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் மறைமுகமாக. நான் ஒரு முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்த போது தெரியாம அந்த கோயிலுக்குள்ள உள்ள போல, வெளியில போல, சுற்றியும் மகளிர் கூட்டம். என்ன கூட்டம் பார்த்தா, அந்த மீனாட்சி அம்மனின் கோயிலை சுற்றி கோலங்கள் வரைந்து கொண்டிருக்கிறார். நான் வியந்து போய்விட்டேன். 2 மணி நேரம் ஒவ்வொரு கோலத்தையும் ரசிச்சேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஓவிய திறமை இருக்க நம்ம பெண்கள்கிட்ட, கையில அப்படியே வரைகிறாங்க. அப்படியே ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கலை அற்புதமா இருக்குது, கலை பொக்கிஷமா இருக்கு. இதை பற்றி நம்ம ஏதாவது புரிதல் இருக்கா நம்முடைய விமர்சகர்கள்ட்ட போது, தமிழ் அழகியல் என்ற புத்தகத்திலே நம்முடைய பெண்களுக்கு ஓவிய திறன் என்பது பிறவியிலேயே இருக்கிறது. இந்த கோலம் என்பது உலகத்தில் எவரிடம் இல்லாதது, தமிழ் பெண்களுக்கே உள்ள சிறப்பு என்று விமர்சன ரீதி முதல் எழுதி அதையும் படி அங்கு நினைவு. இப்படி ஒரு பண்பாட்டு அசைவுகளை எப்படி கொண்டு போவது? தமிழ் அழகியல் என்ற புத்தகத்துக்கு நிகரான இன்னொரு புத்தகம் வரவே இல்லை. நீ வர முடியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான ஒரு புலமையோடு செறிவோடு எழுதப்பட்ட அந்த புத்தகம் தமிழ் அழகியல். தமிழனுக்கு ஒரு ஈஸ்தட்டிக்ஸ் இருக்கா, அழகிய உணர்வு இருக்குதா? இருக்கிறது. அதை கண்டறிந்த ஒரு பெரிய மெய்ஞானி நம்முடைய இந்திரன் அவர்கள். புத்தகத்தை பக்கத்தோடு வாசித்துட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் அவர். இந்த நூலுக்கு பல இடங்கள் விமர்சனம் கொடுத்திருக்கிறார். பார்த்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய விமர்சனம் ஒவ்வொன்றுமே இந்த நூலை தூக்கி பிடித்து நிறுத்துகின்றன. நம்முடைய குற்றச்சாட்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, கவித்துவம் ஒன்று இருக்கிறது. இந்த கவித்துவம் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க அரசியலை பேசக்கூடாது, அரசியலிருந்து முற்றிலும் ஒதுங்கி இருப்பாங்க அவங்க. அதான் கவித்துவத்துக்கான அடையாளம்னு இன்றைக்கு ஒரு மோஸ்தர் சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் குறை சொல்லலை. கலைக்காகவே, கலை வாழ்க்கைக்காகவே 2 பிரிவுகள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த பிரிவு என்பது இன்றைக்கு நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு அவை இலக்கியங்களே அல்ல என்ற அளவுக்கு இன்றைக்கு ஊடகங்களிலே சில குழுக்கள் இயங்கி வருகின்றன. நம்ம சந்தியா நடராஜாவோட சொல்லுவார், அவர்களுக்கு அடிப்படை தமிழே தெரியலங்க ஒருத்தனுக்கு கூட, அது போல அதை திருத்தி எழுத சொல்லுங்க அடிக்கடி சொல்லுவார். இப்படி நம்முடைய இலக்கியங்களை, திராவிட இலக்கியங்களை, பொது உடைமை இலக்கியங்களை, முற்போக்கு இலக்கியங்களை திட்டமிட்டு மறுதளிக்கிற ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்ம ஒரு மாற்றாக பல கவிஞர்களை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே போல பிரெஞ்சு புரட்சி என்ற ஒரு குழந்தைதான் வால்டேர் என்றால், இந்த விவசாயிகள் புரட்சி என்ற குழந்தை இந்த கவிஞர் அருள் என்று சொல்லுங்க. அற்புதமான புத்தகம் பச்சை ரத்தம் என்ற அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, நாங்களாம் பச்சையப்பன் ரத்தம், அவரு பச்சை ரத்தம். பச்சை ரத்தம் என்ற புத்தகத்தை படிக்க படிக்க எப்படி இந்த விவசாயிகள் எப்படி சூறையாடப்படுகிறார்கள், இந்த பன்னாட்டு கம்பெனிகள் எப்படி நம்முடைய உழைப்பினை உறிஞ்சுகின்றன என்பதை தோலுரிச்சு காட்டுற. இப்படி ஆழமாக இந்த விவசாயிகள் பிரச்சனையை இந்தியாவிலே வேற எந்த மொழிக்காரனும் பேசியிருக்கிறானா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு வேற இந்திய மொழிகள் தெரியாது, தமிழ் ஒன்றுதான் தெரியும். நம்ம ஐயா பேசியிருக்கிறார். இதை மொழிபெயர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போர்க்குணமிக்க அந்த புத்தகங்கள் ரொம்ப அழகா நம்முடைய ஐயா சொல்றார். கலை எனும் கர்ப்ப கிரகத்துக்குள் அழகியல் ஆராதனைகளுக்கு அனுக்கிரகம் செய்தபடி பீடத்தில் அமர்ந்திருந்த கவிதை இன்று உண்மை, நேர்மை, நீதி என்னும் திரிசூலம் ஏந்தி தெருவில் காவல் விழா வர தொடங்கி வரப்பட்டது. அதற்கு கட்டையம் தான் அருள். அவர் என்ன சொல்ற பாருங்க, உண்மை, நேர்மை, நீதி, இந்த 3 தான் அவருடைய கவிதையினுடைய பாடுபடுது. நான் தமிழ் கவிதைகள் சமகால வரலாறு என்ற ஒரு ஆய்வு நிகழ்த்தின. ஒரு 100 ஆண்டு முழுக்க கவிதைகளை பற்றி ஒரு ஆய்வு நடத்தியது. ஆனால் அதை நான் என்னுடைய நெறியாளர் பொற்கோட சொல்றதுல நீண்டு கொண்டே போனது. அவ்வளவு பெரிய கவிதைகள் எழுதிட்டாங்க. ஒளிப்புரட்சிக்காக எழுதிய கவிஞர்கள், எல்லை போராட்டத்துக்காக எழுதிய கவிஞர்கள் மிக ஏராளம். ஒரு கவிதை பாருங்க, பீர் மேடு தேவிக்குளம், 2 இன்றைக்கு எல்லை போராட்டத்தில் அங்க போயிடுச்சு. தண்ணீர் பிரச்சனைக்கு அதான் காரணம். பீர் போயிடுச்சு, மேடு போயிடுச்சு. அப்போ கவிஞர் எழுதினான், பீரும் மேடும் அந்நியர்காயின, ஆடும் மாடும் அமைச்சர்களாயின. இந்த கவிதை எழுதுறது யார் நினைக்கிறீங்க? கவியரசு கண்ணதாசன். நம்ப மாட்டீங்க. அன்றைக்கு அப்படி கவிஞர்கள் மொழி புரட்சியின் போது கூட
கவிதை தான் பெரிய போர்க்கருவியா இருந்தது. செந்தமிழ் நாடனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. அதே மெட்ல கிட்டத்தட்ட ஒரு 60 மொழிப்போர் கவிஞர்கள் 37ல போர்ப்புறனை பண்ணாங்க. இந்தி எனும் போதும் காதுனிலே ஈயம் வந்து பாயுது காதுனிலே. இப்படி பல பாடல்கள் ஈழத்தடிகள் தமிழறிஞர்கள் எல்லாம் மொழிப்பொருள் செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய திராவிட இயக்கமும் நம்முடைய பொது உடைமை இயக்கம் கைகோர்த்து பகைவர்களை வெல்ல வேண்டிய காலம் இந்த காலம். அதற்கு கவிஞர்களுடைய கவிதைகள் தான் போர் முரசங்களாக அமையும். வெறும் பாரதியோரும் பாரதிதாசன் நிறுத்தி விட்டால் நம்முடைய தமிழன்பன் கேட்பார், என்னடா 2 பேர் மட்டும் நிறுத்திடுறீங்க, அதுக்கப்புறம் கவிஞனே இல்லையா, தமிழ் தான் என்ன கருத்தடையா செய்து கொண்டார் என்று கேட்பார். கவிஞர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க. பரந்த மனசோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வளர்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு பல சிக்கல்கள் இருக்கு. பல புதிய கல்விக் கொள்கை, விவசாயிகள் பிரச்சனை, இப்படி பல நம்மை தாக்குகின்ற பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் பாவம், நான் பார்த்த வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு மாணவர்கள் வெள்ளைத்தாள் மாதிரி தான் இருக்கிறார். உள்ளம்போர் வெள்ளைத்தாள் மாதிரி அவர்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் வழிகாட்டினால் அவர்கள் நல்லவர்களாக மாறினால், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகன் பின்னே என்ன ஒரு வீசி விட்டால் பின்னாடி போவாங்க. அதனால இளைஞர்களை நாம் குறை சொல்லக்கூடாது, மாணவர்களையும் குறை சொல்லக்கூடாது. குறை வழிநடத்த வேண்டிய ஆளுமையான தலைவர்கள் கவிஞர்கள் வேண்டும். அதிலே முதன்மையாக இருக்கிறார் நம்முடைய அருள் அவர்கள். நாங்கள் எல்லாம் நம்முடைய அருள் இயக்குனர் அருள்லாம் எங்க தொல்காப்பியம் படிக்க போவோம். எங்க தமிழ் கல்லூரியில நாங்கெல்லாம் மாணவர்கள். தமிழ் கல்லூரி எங்களுக்கு பாடம் நடத்துறது யாருன்னா ராமசுப்ரமணியம்னு ஒரு பெரிய அறிஞர். அவர் எழுதுறாரு ஒரு நூல்ல ராமசுப்ரமணியத்தை பத்தி, ஜார்ஜ் ஹார்ட் எழுதுறாரு. இந்த அளவுக்கு தமிழ் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேள்வி கேட்கிறார். பச்சையப்பன் கல்லூரியினுடைய பேராசிரியர் நம்முடைய ராமசுப்ரமணியம் ஊட்டிய தமிழ் உணர்வு, தமிழ் அறிவுதான் காரணம் எழுதுகிறார் ஜார்ஜ் ஹார்ட். அவரிடம் நாங்களாம் 3 பேரும் தமிழ் படித்தோம். ஏன்னா நாங்க அதில் வேறுபாடு பார்க்கல. அப்ப அந்த மாதிரி சமரசம் இருந்தது. பெரிய கவிராஜன் மகனும் சரி, ஆண்டவரும் சரி, பெருங்கை மகனும் சரி, அருளும் சரி, நாங்கள் ஒன்றாக சாதி மதம் சமயம் இன்றி தமிழ் படித்தோம், உயர்ந்து நிற்கிறோம். தமிழ் எங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. அருளுடைய சகோதரர்கள், என் சகோதரர்கள் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஏன்னா கணினி படித்தார்கள். ஆனா அருள் என்ன கேட்டார், நம்ம தமிழ் படிக்கிறோம் உயர முடியுமா? நினைக்கிற அவர்களை விட உயரலாம் என்று சொல்லி இன்றைக்கு இயக்குநராக உயர்ந்திருக்கிறார், முதல்வராக உயர்ந்திருக்கிறார். அதனால தாய் தமிழை உயர்த்தி பிடிப்போம், தமிழ் வழி கல்வியை முன்னெடுப்போம். இன்னைக்கு தமிழ் வழி கல்வியை இழுத்து மூடிட்டாங்க, பள்ளிகளே இல்ல. எப்படி வரும் தமிழ் பண்பாடு, தமிழ் அழகு, தமிழ் கலை எப்படி வரும்? அதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். என் தந்தையார் நடைபயணமே செய்தாங்க. தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வளர வேண்டும், தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சி மொழி, பயிற்று மொழி, வழிபாட்டு மொழி. முதல்ல நம்முடைய கல்வி சாலைகள் எல்லாம் வணிக சாலைகளாக மாறி இருக்குது. அவரெல்லாம் மாறி தமிழ் வழியாக தமிழ் கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் சமுதாயம் ஏற்படுத்த முடியும். அதற்கு ஒரு வெடிகுண்டுகளாக நம்முடைய அருளின் கவிதைகள் அமையும். அப்படிப்பட்ட கவிதைகளை அவர் வார்த்திருக்கிறார். நம்முடைய இந்திரன் ஐயா அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக பல இடங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம சொல்லலாம். அதை நாம் நிறைய சொன்னோம்னா அது நேரம் வேற சுருக்கமா இருக்கும். அதனால அருள் ஒரு இந்த சமகாலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கவிதை ஆளுமை என்று நினைக்கின்றேன். அவருடைய பணி தொடர வேண்டும். அவருக்கு என்ன உதவி தேவை என்றாலும் அதை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். அவருடைய நூல், நம்முடைய அந்த நூலினுடைய ஒரு 10 படிகளை நீங்கள் கல்லூரி நூலகம் பெற்றுக்கொள்ளும் என தொகை கொடுத்து பெற்றுக்கொள்ளும் என சொல்லி முதல் தவணையாக ஒரு 1000 ரூபாயை நான் அன்பளிப்பாக வழங்குகிறேன். துறையின் சார்பாக ஆண்டவர் அருள் பேராசிரியர் ராமசுப்ரமணியனிடம் முதல்வர் அவர்களுக்கு ராத்தே முத்து அவர்கள் சிறப்பு செய்கிறார்.
சமூக மாற்றத்திற்கான வித்தாக அருள் அவர்களின் கவிதைகள் இருக்கும் என வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவர் குறிப்பிட்ட அந்த பூனை கவிதை, இந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டதாக கூறிய அந்த பூனை கவிதையை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். இருட்டையும் கொஞ்சம் மிரட்டிடும் எங்கள் கருப்பு பூனை பொன்னி, அது உருட்டும் விழிகள் சிரிக்கும் நம்மிடம் அடிக்கோடி முறை மின்னி, குறுந்தொகைக்கும் கலித்தொகைக்கும் அடுத்தபடிதான் வாசம், தமிழ் அழித்திடும் எலி பகையினை கடித்து செய்திடும் நாசம். இதுதான் அவர்கள் ஞானம்பாடி என்ற பெயரில் இந்திரன் ஐயா அவர்கள் எழுதிய அந்த கவிதை.